Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். NTA NEET 2025 எக்ஸாம் பத்தின இம்பார்ட்டன்ட் அப்டேட் ஜனவரி 16ஆம் தேதி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா NEET 2025ங்கிறது பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் தான் நடக்கும். ஒரே ஒரு நாள் ஒரு ஷிஃப்ட்டில் தான் நடக்கும். அதாவது 2024 வரைக்கும் நீட் எக்ஸாம் எப்படி நடந்துச்சோ அதே போல் தான் 2025லேயும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை அவங்க நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க NTA 2 நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. ஒன்று சிலபஸ் அப்டேட்டு, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் ஐடியை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ NTA.ac.inல கண்டக்ட் ஆஃப் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அஃபிஷியல் நீட் UG 2025 ரிகார்டிங்ல ரீட் மோர் கொடுத்தா இது அஃபிஷியல், ஃபேக் கிடையாது, ஒரிஜினல் கண்டக்ட் ஆஃப் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் UG 2025 ரிகார்டிங் சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் இன் ஆல் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனில் சேர்றதுக்கு, அதுக்கப்புறம் அது டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், பிரைவேட் காலேஜாக இருக்கலாம், அண்ட் ஃபாரினில் நீங்கள் MBBS படிக்கணும்னாலும் நீட் UG கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பேம்ஸ் அக்ரிகல்ச்சரில் ஆயுர்வேதா, யுனானி, சித்தா இதெல்லாம் படிக்கிறதுக்கும் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் இன் ஆல் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் கவர்ன்ட் அண்டர் திஸ் ஆக்ட், இதுக்கு ஹோமியோபதி எது நீங்கள் படித்தாலும் உங்களுக்கு நீட் UG 2025 கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ்லையும் அதுக்கப்புறம் டெல்லி யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்லையும் உங்களுக்கு பேஸ்ட் ஆன் நீட் UG 2025 அட்மிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் டிசைடட் பை நேஷனல் மெடிக்கல் கமிஷன் NMC, இட் இஸ் இன்ஃபார்ம்டு தட் த ஹைலைட் இதுதான், நீட் 2025 ஷல் பி கண்டக்டட் இன் பென் அண்ட் பேப்பர் மோட். தெளிவாக நான் ஜூம் பண்ணி காட்டிடுறேங்க. பென் அண்ட் பேப்பர் மோட், OMR பேஸ்ட், OMR ஷீட்ல தான் நீங்க பென் அண்ட் பேப்பர் மெத்தட் தான் எழுத போறீங்க. சிங்கிள் டே, ஒரே ஒரு நாள், சிங்கிள் ஷிஃப்ட். இதுதான் நீட் UG 2025. ஏன்னா நமக்கு யூனியன் மினிஸ்டரே முன்னாடி சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஹெல்த் மினிஸ்ட்ரி கிட்ட அப்புறம் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி கிட்டலாம் நாங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா செவரல் ஷிஃப்டில் ஹைப்ரிட் மோடில் CBT கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக நடத்தலாமாங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அது கிடையாது. இப்போ தெளிவாக நீட் UG 2025ங்கிறது பென் அண்ட் பேப்பர் மோடில் தான் நடக்குது. OMR பேஸ்டில் சிங்கிள் டே அண்ட் சிங்கிள் ஷிஃப்டில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டை நான் அப்டேட் பண்ணணுமா சார்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களே நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க உங்கள் ஃபேஷியல் ரெக்கக்னிஷன், பயோமெட்ரிக் இதெல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்க இ சேவை மையத்துக்கு போனீங்கனாலே, அந்த கேண்டிடேட் ஸ்டூடெண்ட்டை கூட்டிட்டு போனீங்கனாலே ஈஸியாக நீங்கள் அந்த அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து உங்களோட பயோமெட்ரிக் ப்ளஸ் ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் இதெல்லாம் அப்டேட் பண்ணிடலாம். ஸோ தட் 4 நாள்லேருந்து 10 நாளுக்குள்ளே அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். நீட் UG 2025க்கான அப்ளிகேஷன் ரொம்ப சீக்கிரமே ஓப்பன் ஆக போகுது. அதனால தான் ஒவ்வொரு விஷயமா அவங்க தெளிவுபடுத்திக்கிட்டே வராங்க. ஃபர்ஸ்ட் நீட் UG 2025 சிலபஸை தெளிவுபடுத்தினாங்க. போன வருஷம் சிலபஸ் தான் இந்த வருஷமும் அப்படின்னு, சிலபஸில் நோ சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து ஆதார் கார்டு அப்டேட் பண்ணிக்கங்க, அப்பார் ஐடி ஓபன் பண்ணிக்கங்க. ஸோ தட் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக, குயிக்காக, ஸ்மூத்தாக, கரெக்டாக, ப்ராப்ளம் இல்லாமல், எந்த எரர் இல்லாமல் பண்ணலாம். அப்பார் ஐடியை ஜென்ரேட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பார் ஐடி கூட நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு வரலன்னா நன்னுன்னு கூட போட்டு நீங்கள் அப்பார் ஐடியை ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. 12th முடிச்ச ஸ்டூடெண்ட் 12th மார்க் கொடுங்க. 12th அப்பியரிங் ஆகிறவங்க 10th மார்க் ஷீட்டை கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஹவு டு ரெஜிஸ்டர் அப்பார் ஐடி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதே போல் இப்போ தேர்டாக அவங்க என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா நீட் UG 2025 பென் அண்ட் பேப்பர் மோடில் தான் நடக்கும். ஒரே ஒரு நாள் தான் நடக்கும், ஒரு ஷிஃப்ட் தான் நடக்கும். நீட் UG 2024 வரைக்கும் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் நீட் UG 2025 நடக்கும்னு தெளிவுபட சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் தெளிவாக இருக்கலாம். OMR ஷீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ், சில பேரண்ட்ஸ் ஒரு சில இன்ஸ்டிடியூட்லலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. தயவு செய்து நீங்கள் OMR ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா தெளிவாக நீட் UG 2025 பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் தான் நடக்கும் அப்படின்னு தெளிவுபட சொல்லிட்டாங்க. நம்மளும் நம்ம சேனலில் இதை சொல்லியிருந்தோம். நியூஸாக கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நம்ம பர்சனலான கருத்து என்ன சொல்லியிருந்தோம்னா NTA ஃபைனலாக சொல்கிற வரைக்கும் நமக்கு பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்படி தான் எக்ஸாம் வரும்னு. NTAவும் ஃபைனலாக அதை சொல்லிட்டாங்க. பென் அண்ட் பேப்பர் மெத்தட் ஒரு நாள் ஒரு ஷிஃப்ட்டில் தான் நீட் UG 2025 நடக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த்.